அவர்களே, இப்போ நீங்கள் கையில் எடுத்து பார்த்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலில் வாழ்ந்த உயிரினம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 6 to 7 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலில் வாழ்ந்த உயிரினங்கள் தான் இன்னைக்கு கல்லாக மாறி போச்சு. நல்லா கவனிங்க. இது வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் எக்கச்சக்கமாக நம்மளுக்கு கிடைக்குது. இதில் பாருங்கள், நத்தை இருக்குது, நட்சத்திர மீன் இருக்குது, பெலமனைட் சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்க பாருப்பா, இது புல்லட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது புல்லட் கிடையாது, கடலில் வாழ்ந்த ஒரு உயிரினம், பெலமனைட் சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரு ஒட்டுடலி ராஸ்டல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினம். இந்த கல்லில் எக்கச்சக்கமான புதைப்படிவம் இருக்குது. இப்படி ஏராளமான புதைப்படிவங்கள் நம்ம அரியலூர் மாவட்டத்தில் கிடைக்கிது. இது அரியலூர் மாவட்டத்துக்கான முக்கியமான வரலாற்று சிறப்புகள். இது நீங்கள் பார்த்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது மாணவ செல்வங்களே. இது 7ஆம் வகுப்புல நீங்கள் பார்க்குறீங்க. கட்டாயமாக நம்ம அரியலூர் மாவட்டத்து வரலாற்று சிறப்புகளை தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்கள், அந்தாண்ட டைனோசர் முட்டை மாதிரி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நம்ம மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய முக்கியமான பொருள்.